சுகமே சொல்க. வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வந்து ஜாதகத்தில் 12 கட்டங்கள் இருக்குது பார்த்தீங்களா? 12 கட்டங்கள், 12 பாவங்கள். லக்னத்தில் தொடங்கி முடிவுடைய 12வது பாவம். மொத்தம் இதில் ஒவ்வொரு பாவங்களாக இருக்கும். முதல் பாவம், 2வது பாவம் அப்படின்னு சொல்லுவாங்க. லக்னம், 2வது வீடு, 3வது வீடு, 4வது வீடுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ஒவ்வொரு பாவத்தையும் ஒரு பாவம் இயக்குது. அதை பற்றி நம்ம வந்து அடுத்த வீடியோவில் நம்ம நிறைய பேசுவோம். ஒரு பாவத்துக்கு இப்போ லக்ன பாவத்தை வந்து எந்தெந்த பாவம்லாம் இயக்கும்னா அதுக்கு முன்பின் பாவங்கள் 12ஆம் பாவம் 2ஆம் பாவம் இயக்கும். அதற்கு நேர் எதிராக 7ஆம் பாவம் இயங்கும். இந்த 7ஆம் பாவம் லக்னத்தை இயக்கும். இதுதானங்க கலத்திரம், திருமணம், ஒய்ஃப் நம்மளை இயக்குதா இல்லையா? இவர் லக்னம் அப்படின்னா இவர் 7ஆம் இடம் வந்து அவருடைய மனைவி. அப்போ இந்த மனைவி சொல்படி ஒரு ஆறாரா இல்லையா? இப்போ இது இயங்குதா இல்லையா? இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. முதல்ல வந்து 12 பாவங்களை பற்றி பார்க்கலாங்க. லக்ன பாவம் அப்படின்றது வந்து தலைப்பகுதி, ஒருத்தருடைய அடையாளம். லக்ன பாவம் வந்து முதன்மையான பாவம், ஒருத்தருடைய அடையாளம். அது வந்து லக்ன பாவம். லக்னம் யார், அந்த பர்சன் யார், அந்த நபர் யாருன்னு குறிப்பிக்கிறது லக்ன பாவம். 2ஆம் பாவம் வந்து குடும்பம், தனம், வாக்கு, செல்வம், முக தேஜஸ், இதெல்லாமே வந்து 2ஆம் பாவம் குறிக்கும். 3ஆம் பாவம் வந்து கம்யூனிகேஷன்ஸ், முயற்சி ஸ்தானம், இளைய சகோதரன் ஸ்தானம், இளைய சகோதரி ஸ்தானம். இப்போ 3ஆம் பாவம் நம்மளுடைய முயற்சிகள் எல்லாமே வந்து 3ஆம் பாவம். 4ஆம் பாவம் வீடு, வாகனம், சுகஸ்தானம். வீடு, வாகனம், வண்டி, நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்குறது 4ஆம் இடம். 5ஆம் இடம் புத்திரஸ்தானம். பூர்வ புண்ணியஸ்தானமும் இதுதான். பூர்வ புண்ணியஸ்தானமும் இதுதான். நம்ம வாங்கிட்டு வந்த கர்மா என்ன, பூர்வ புண்ணியம் என்ன, கர்மம் சொல்கிறது புண்ணியம் என்னன்னு சொல்லிட்டு. 6ஆம் பாவம் நம்ம செய்யக்கூடிய வேலை, எதிராளி, நோய், நமக்கு வரக்கூடிய நோய் எல்லாமே சொல்லக்கூடியது. 7ஆம் இடம் என்பது திருமண வாழ்க்கை, நம்மளுடைய பார்ட்னர், நம்ம கூட யாரெல்லாம் இருக்காங்களோ எதிர்ப்புறம் அவங்க எல்லாம். 8ஆம் பாவம் என்பது ஜாதகருடைய மறைமுக ரகசியம், ஆயுள், இதெல்லாம் குறிக்கிறது. 9ஆம் இடம் தந்தை ஸ்தானம் சொல்லுவாங்க. பாக்கியஸ்தானம் இதுதான். இந்த பாக்கியத்துக்கு பாக்கியம் இதுதாங்க. இந்த பாக்கியம் இதுதான். தாத்தா செஞ்ச புண்ணியம், பூர்வ புண்ணியம், பாக்கியத்துக்கு பாக்கியம். 9ஆம் இடம் தந்தை குறிக்கக்கூடிய பாக்கியஸ்தானமாக தான் நம்ம அனுபவிக்கக்கூடியது. நமக்கு எவ்வளோ அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்கிறது 5ஆம் பாவம். நமக்கு என்ன கிடைக்கும் பாக்கியம்ன்றது இது 9ஆம் பாவம். அந்த பாக்கியத்தில் நம்ம அனுபவிக்கக்கூடியது சொல்லக்கூடியது பூர்வ புண்ணியமான 5ஆம் பாவம். 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம், நமக்கு ஜீவனம் தரக்கூடியது இது. 11ஆம் பாவம் வந்து அபிலாஷை, நம்மளுடைய ஆசைகள், நம்மளுடைய லாபங்கள் எல்லாமே சொல்லக்கூடியது 11ஆம் பாவம். 12ஆம் பாவம் வந்து நித்திரை, தூக்கம், நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான லக்ஸுரிஸ், சுக போகம், இதெல்லாமே குறிக்கிறது 12ஆம் இடம். தூக்கம், இதெல்லாமே. இந்த ஒவ்வொரு பாவமும் இப்போ லக்ன பாவத்தை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த லக்ன பாவத்தை இயக்கக்கூடியது வந்து இது ரெண்டும் இதுவும், இந்த ரெண்டும் இதுவும் இந்த லக்ன பாவத்தை இயக்குது. இது ஒவ்வொரு எப்படி இயங்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விரிவாக வந்து அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 12 பாவங்களை பற்றி மட்டும் இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். நன்றி, வணக்கம்.